பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலே 25வது வசனம், பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். இந்த வார்த்தையை கவனியுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய வார்த்தை இது. கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. என்னன்னா, பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்தவ ஜீவியத்தை, கிறிஸ்தவ ஓட்டத்தை பந்தய சாலையில் ஓடுகிற ஒரு ஓட்டத்திற்கு சமமாக அதை பார்க்கிறார். அதனாலதான் மேல உள்ள வசனத்தில் சொல்றாரு, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லுகிறார். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய ஜனங்களே, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒருவன் தான் பந்தயத்தை பெறுவான். அதை வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. ஒருவனே பந்தயத்தை பெறுவானா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். இப்போ பந்தய சாலையில் ஓட்டத்தை பற்றி சொல்றாரு. ஒருத்தன் தான் பரிசு பெறுவான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு? பந்தயத்துக்கு போராடுற, அதுக்காக ப்ரிப்பேர் ஆகிற எல்லாரும், பந்தயத்திற்காக தங்களை தயார்படுத்துற எல்லாரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமா இருப்பாங்க. எல்லாரும் எல்லாவற்றிலும், ஒரு காரியம் ரெண்டு காரியங்கள் அல்ல, எல்லா காரியங்களிலும் இச்சை அடக்கமாக இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா காரியத்திலேயும் விசுவாசிகள், ஊழியக்காரங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க இச்சை அடக்கமா இருக்கணும். எல்லாவற்றிலும் நாம் இச்சை அடக்கமா இருந்தா ஆண்டவர் பார்ப்பாரு, என் மக எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமா இருக்கிறான், ஆகவே நான் அவனுக்கு வெற்றி கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வெற்றி என்பது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். அந்த வெற்றியை பெறுவதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு காரியம்தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இச்சை அடக்கமா இருக்கணும். விசுவாசிகளாகிய நாம ஒவ்வொரு காரியத்திலும் இச்சை அடக்கத்தை முக்கியப்படுத்தி கொள்ளணும். எல்லா விஷயங்களிலும் இச்சை அடக்கமா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கிறது. நிறைய பேரு இன்றைக்கு இச்சை அடக்கம் இல்லாம, இச்சை அடக்க குறைபாட்டினால கஷ்டப்படுறாங்க. ஒருவேளை அது சாப்பாடா இருக்கலாம், ஒருவேளை அது தூக்கமா இருக்கலாம், ஒருவேளை அது பணமா இருக்கலாம், ஒருவேளை அது சரீரம் சார்ந்ததா இருக்கலாம், ஒருவேளை அது பொருள் சார்ந்ததா இருக்கலாம். எல்லாவற்றிலும் ஒரு இச்சை அடக்கத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாக கர்த்தருடைய கரங்களிலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். எல்லாவற்றிலும் நாம் இச்சை அடக்கமா இருந்தால் தேவன் அதை பார்த்து கொண்டிருப்பார். தேவன் சொல்லுவார், என் மகன் என் மகள் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமா இருக்கிறார்கள் என்று தேவன் சந்தோஷப்படுவார். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லா காரியங்களையும் இச்சை அடக்கமா இருங்கள் என்று உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். இச்சை அடக்கம் ரொம்ப முக்கியம். பாருங்க, இச்சை அடக்கம் எல்லாமே இன்னைக்கு நிறைய பேரு வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்க. இச்சை அடக்கம் இல்லாதனால நிறைய போராட்டங்கள், நிறைய சிரமங்கள், நிறைய கஷ்டங்கள். சில கோபத்தை கூட அடக்க மாட்டாங்க. எல்லாவற்றிலும் ஒரு அடக்கம். இச்சை அடக்கம் என்றால் என்ன? எல்லாவற்றிலும் ஒரு அடக்கம். எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்கணும். எல்லாம் என்கிட்ட கண்ட்ரோலா இருக்கணும். கோபமா இருந்தாலும் சரி, அது பேசுற வார்த்தைகளா இருந்தாலும் சரி, அல்லது நான் விரும்புகிற பொருளா இருந்தாலும் சரி, பண விஷயமா இருந்தாலும் சரி, அது என் சரீரம் சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமா இருப்பதற்கு தேவன் தாமே நமக்கு கிருபை கொடுப்பாராக. ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் மூலமாக உம்முடைய கரங்கள்ல எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். நீர்தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்கவும் பலப்படுத்தவும் வழிநடத்தவும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். உடைய சித்தத்திற்கு நாங்கள் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். காத்து கொள்ளுங்க.
உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தடையாவையும் எடுத்து போடுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாய் இருக்க கிருபை தருவார். ஆமென்.